மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது. உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சினிமாக்கான அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்தூரி ராஜாவின் புதல்வர் ஆக்டர் தனுஷ் தாங்க சூப்பர் ஸ்டார் மருமகன். ராயன் படம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அவருக்கு சன் டிவி சார்பா 2 செக் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் எத்தனை கோடியா வேணா இருக்கலாம். காட்டல செக்கு தான் கொடுத்தாரு, அமௌண்ட் சொல்லல. இருந்தாலும் தலா 5 கோடின்னு வெளியில தகவல் வந்து, அதோட மட்டும் இல்லாம தனுஷ் 2 படங்களை இயக்க போறாரு. ஒரு படத்துல பிரகாஷ் ராஜ் ஸ்னேகா, மற்றொரு படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன முயற்சி பண்றாரு. பட் கூடிய விரைவில் நடக்கும் என்று நினைப்போம். இந்த நேரத்துல தனுஷ் எடிசன் டாக்கீஸ் இந்த 2 படம் மாபெரும் வெற்றி படமாக்க வாழ்த்துகிறேன். ஏன்னு கேட்டா, இந்த படம் கலெக்ஷன் வைஸ்ல கல்லாவை கட்டிடுச்சு சன் டிவி. செலவுக்கு பல மடங்கா வருமானத்தை ஈட்டு கொடுத்துருச்சுங்கிறதுனாலதான் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறார் தயாரிப்பாளர் சன் டிவி அதிபர். அடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால எப்பயுமே போட்டி பொறாமைகள் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா, சமீபத்துல பா ரஞ்சித் ஜெர்மன் ஒரு படத்தை இயக்க போறதா தகவல் வந்திருக்கு. அதுல சூர்யா நடிக்கிறதா இருக்கு. ஆனா அந்த ஜெர்மன்கிற டைட்டில பல வருடங்களுக்கு முன்னாடியே கோபி நயினார் தயாரிப்பாளர் சங்கத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஜெர்மன்கிற டைட்டில் அவருக்கு தான் அந்த டைட்டில் ஜெர்மன். பட் இவர் எப்படி டைட் பண்ணாருன்னு தெரியல. என்னவோ நடக்கிறது நடக்கட்டும். நாராயண செயல். ஜெர்மன் கோபி நயினாருக்கா அல்லது பா ரஞ்சித்துக்கா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி டர்போன்னு ஒரு படம் இப்ப மலையாளத்துல ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிருச்சுங்க. டர்போனா இந்த வயசுலயும் மம்முட்டி பிச்சு அடிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் பேஸ்ல தான் அதுல ஒரு வில்லனை அடிச்சு காலி பண்றாரு, இறந்து போயிடும் அந்த வில்லன். இப்ப செகண்ட் ஆஃப் பார்ட் 2 டர்போ பார்ட் 2ல வில்லனா ஒருத்தன் உயிரோட வரான். அது யாருன்னு கேக்குறீங்களா? யாரு? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் அந்த படத்துல டர்போ 2ல நடிக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். டர்போ வெற்றி. இந்த டர்போ 2 இன்னமும் வெற்றியான் காரணம் என்னன்னா, மம்மூட்டி விஜய் சேதுபதிங்கிற இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் மிகப்பெரிய காம்பினேஷனா இருக்கிறதுனால இந்த படம் மாபெரும் வெற்றியாகும். அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் நடிச்சு புஷ்பா சூப்பர் ஹிட்டா போச்சு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, புஷ்பா 2 போராட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் ரிலீஸ்னாங்க. இப்ப டிசம்பர்லயும் ரிலீஸ் இல்லை, கொஞ்சம் தள்ளி போற மாதிரி தான் இருக்குதுங்க. பார்ப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. அடுத்து என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால கடந்த 30 வருடங்களுக்கு முன்னாடி வைஜெயந்தி ஐபிஎஸ் இந்த படத்தை வைஜெயந்தி ஐபிஎஸ்ல என்ன பெரிய ஒரு சேஞ்சுன்னா, ஏஎம் ரத்னம் தமிழ் திரையுலகத்துல பெரிய தயாரிப்பாளர். இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் மூலமா தான் தயாரிப்பாளர் உயர்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் சாதாரண மேக்கப். இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் தமிழ் லாங்குவேஜ் வாங்குறாரு, மிகப்பெரிய கொடி சொன்னாங்கிறாரு. அப்பேற்பட்ட வைஜெயந்தி ஐபிஎஸ் இப்ப இயக்குறாருங்க. மனோஜ் கார்த்திக் காமராஜர். என்னடா இவ்வளவு பேர் இருக்கா? மனோஜ் கார்த்திக்ங்கிற பேரு, காமராஜ்ங்கிற அப்பா பேருங்க. இந்த படத்தை தினகரன்கிறவர் தயாரிக்கிறார். இதுல நடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத நம்ம வனிதா விஜயகுமார் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ்ஸா வர்றாங்க. பட்டைய கிளப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை பாத்தீங்கன்னா, வினோத்குமாருங்கிறது தான் தமிழ்நாடு முழுக்க வெளியிறாரு. இவர் ராசியானவர். இவர் ஏன்னு கேட்டா, தமிழ் சினிமால அதிக படங்கள் எடுத்த தயாரிப்பாளரும் இவர் தான். அதே மாதிரி ரிலீஸ்க்கு, அதாவது சின்ன படங்கள் கன்ஃபார்ம் காசாக்கிற படங்கள், வெற்றி படங்களை தயாரித்து வெளியிட்டவர் தான் இந்த வினோத்குமார். அவரோட வெளியீட்டுல தான் அடுத்த மாதம் இந்த படம் வைஜெயந்தி ஐபிஎஸ். வனிதா விஜயகுமார் நடித்த வைஜெயந்தி ஐபிஎஸ் வருதுங்க. வைஜெயந்தி ஐபிஎஸ்க்கும் ஏதோ திரும்ப மொழிமாற்றம் பண்ணி விஜயசாந்தி படம் நினைச்சிடாதீங்க. வனிதா விஜயகுமார் நடிச்ச வைஜெயந்தி ஐபிஎஸ் வருதுங்க. அடி பட்டைய கிளப்புவாங்க. பாப்போம், வனிதாக்கு பஞ்சமே இருக்காது. இல்ல வேற போலீஸ் ஆபீசரா வர்றாங்க, யார் அடிச்சு தூக்க போறாங்களோ. அடுத்த அப்டேட், வெற்றிமாறன் விடுதலைக்காக இப்ப திருவள்ளூர் பக்கத்துல பெரிய செட்டு போட்டிருக்காங்க. இந்த ஷெடியூலோட அந்த படம் முடியுது. அது முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன படம் தானே கேட்கறீங்க? வாடிவாசல். சூர்யா கதையின் நாயகனா நடிக்கும் வாடிவாசல் தான் ஆரம்பிக்கிறாங்க. படம் பரபரப்பா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, தமனா டான்ஸா இருந்தாங்க. தமனா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல ஒரு சாங் ஆடியிருப்பாங்க. அதே மாதிரி புஷ்பால சமந்தா ஆடியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, முழு கதாநாயகியா நடிச்சு அந்த படத்துக்கு போராடுற காட்டுல இப்போ தமிழ் சினிமால, இந்திய சினிமால ஒரு சாங் பெரிய பெரிய கதாநாயகிகளை ஆட வைக்கிறது ரொம்ப ஃபேஷனா போச்சு. அதைத்தான் மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்க,
இத்தனை ஆம்பளைகள் மத்தியில ஒரு பொண்ணு ஆட வச்சு எடுக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு மாரி செல்வராஜ் ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. மாரி செல்வராஜுக்கு வேணா அது பிடிக்காம இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த இந்தியால இந்த மாதிரி கதாநாயகிகள் ஆடுறத விரும்பி பார்க்கறாங்க. என்ன பண்றது, நம்மளும் அதை ரசிச்சுட்டு போவோம். சமந்தா ஆடினான்னா, தமன்னா ஆடினான்னு அவங்களுக்கு அது ஒரு வசூல், நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. தொடர்ந்து எடிசன் டாக்கீஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான். எடிசன் டாக்கீஸ் நேயர்களுக்கு தொடர்ந்து எங்க யூடியூப் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்காக தான் இந்த சேனல்.